Hello Techies, welcome back to our channel. இந்த வீடியோல HTML என்ன, அது ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட், வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபர்ஸ்ட் பேஜ் HTML எப்படி கிரியேட் பண்றது, HTML டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், HTML டேக்ஸ், லிங்க்ஸ், அப்புறம் ஒரு குட்டி ப்ராஜெக்ட் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? HTMLனா வெப்சைட்டோட ஃபவுண்டேஷன் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஹவுஸ் பில்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹவுஸ் தான் ஒரு ஃபவுண்டேஷன், அதாவது நம்ம HTML. அந்த பில்ட் பண்ண ஹவுஸ்க்கு பெயிண்ட் பண்றோம்ல, அதுதான் சிஎஸ்எஸ். நெக்ஸ்ட், பில்ட் பண்ண ஹவுஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி பிளம்பிங் ஒர்க்லாம் பண்ணோம்ல, அதுதான் நம்ம ஜேஎஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎம்எல் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இன்னும் கிளியரா ஹெச்டிஎம்எல் பத்தி பார்ப்போமா? ஹெச்டிஎம்எல்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதை பிரேக் பண்ணி புரிஞ்சுக்கலாமா? ஹைப்பர் டெக்ஸ்ட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நார்மல் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நார்மல் லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், சென்டென்ஸ். பட் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கிளிக்கபிள் டெக்ஸ்ட், லிங்க்ஸாக இருக்கும். அதாவது ஒன் பேஜ்லேருந்து அனதர் பேஜுக்கு ஜம்ப் ஆக முடியும். நெக்ஸ்ட், மார்க்அப்னா என்ன? கண்டென்ட்டை மார்க் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு ப்ரௌசர் கிட்ட இதுதான் ஹெட்டிங், இதுதான் பேராகிராஃப், இதுதான் இமேஜ் அப்படின்னு ப்ரௌசருக்கு புரியுற மாதிரி சொல்கிறதா மார்க்அப். நெக்ஸ்ட், லாங்குவேஜ் அப்படிங்கிறது ப்ரௌசருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும். அதாவது ப்ரௌசர் புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ் தான் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். நெக்ஸ்ட், வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம்னு வச்சுக்கோங்களேன். நாம தான் கஸ்டமர். இப்போ நம்ம ஒரு ஆர்டர் பண்ணுவோம்ல, நம்ம கிட்ட ஒரு வெயிட்டர் வந்து நம்ம மெனு கொடுப்பாரா? ஸோ அந்த மெனுவில் இருக்கிற ஃபுட்ஸை தான் வந்து நம்ம ப்ரௌசர்ல பார்க்கறது. ஓகேவா? நம்ம ப்ரௌசர்ல ஒரு லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? நீங்க ப்ரௌசர்ல www.google.com ட்ரை பண்றீங்க. அந்த ரெக்வஸ்ட் சர்வருக்கு போகுது, அதாவது கூகுளோட கம்ப்யூட்டர். ஸோ சர்வர் ஹெச்டிஎம்எல் ஃபைலாக சென்ட் பண்ணும். அந்த ப்ரௌசர் ஹெச்டிஎம்எல் ஃபைலை ரீட் பண்ணி வெப்சைட்க்கு டிஸ்பிளே பண்ணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணுறதுக்கும் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறதும் டிஃப்ரென்ஸே இல்லை. ஆர்டர் பண்ணுறீங்க, வெயிட்டர் கிச்சனுக்கு சொல்லுவார். ஸோ கிச்சனுக்கு ஃபுட் ரெடி பண்ணி சர்வருக்கு வரும். ஸோ சர்வர் நமக்கு அதை சர்வ் பண்ணுவாங்க. இதுதாங்க சேம் ப்ராசஸ். வெப்சைட்க்கும் ரெஸ்டாரண்ட்க்கும் எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே விஎஸ் கோட் எப்படி செட்டப் பண்ணும், அதுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்னு எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட், டெஸ்க்டாப் இல்லைன்னா டாக்குமெண்ட்ல ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணலாம். நான் டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோல்டர் நேம் எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எரர் வரும். நீங்கள் அதுக்கு பதிலாக ஹைஃபன்ஸ் ஆர் அண்டர்ஸ்கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஃபைலுக்கு HTML நேம் வைக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டரை நான் என்னோட VS கோட்ல ஓப்பன் பண்ண போகிறேன். ஏன்னா HTML ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஃபைலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஓப்பன் ஃபோல்டர் இருக்கும். ஓப்பன் ஃபோல்டர் கிளிக் பண்ண உடனே நான் பண்ணது டெஸ்க்டாப்ல. ஸோ டெஸ்க்டாப் கிளிக் பண்ணுறேன். டெஸ்க்டாப்ல HTML இருக்கா? ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த HTML ஃபோல்டருக்குள்ள தான் என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ இந்த HTML-குள்ளார நான் வந்து இங்கே பார்த்தீங்களா நியூ ஃபைல் இருக்கா? ஸோ இந்த நியூ ஃபைலுக்குள்ளார நான் index.html நேம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் நேம்லேயும் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. எக்ஸ்டென்ஷன்ஸாக .html ஆர் HTML யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இங்கே எல்லாருமே index.html தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கூட டைப் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் டாக் டைப் இதை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக டாக் டைப்புங்கிறது க்ளோஸ் ஆகிடும். HTML, இதுக்கப்புறம் ஹெட். இதில் ஒன்று என்னென்னு நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஹெட்டுக்கு அப்புறம் தான் நம்ம பாடி இருக்க போகுது. இந்த ஹெட்டுக்கு அப்புறம் நம்மளோட டைட்டில். ஸோ டைட்டில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ். மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ். ஸோ ஹெட்டுக்கு அப்புறம் பாடி. பாடியில் H1 டேக். இந்த டேக் எதுக்காகன்னு சொல்கிறேன். இதில் நான் ஹலோ வேர்ல்ட் கீழே ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். இதில் திஸ் இஸ் my
ஃபர்ஸ்ட் HTML வெப் பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ காய்ஸ், இதை காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, டைப் பண்ணுங்க, அப்பதான் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு கோ லைவ் கொடுத்தேன் அப்படின்னா இங்க பார்த்தீங்களா, ஹலோ வேர்ல்ட், திஸ் இஸ் மை HTML வெப் பேஜ்னு இருக்கு. நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் HTML வெப் பேஜை கிரியேட் பண்ணிட்டீங்க. ப்ரௌசர்ல ஹலோன்னு பாக்குறீங்களா, அதுதான் உங்களோட அச்சீவ்மெண்ட். இப்போ ஒவ்வொன்று எழுதுறதுக்கு என்னென்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் டாக் டைப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? டாக் டைப் அப்படிங்கிறது ஒரு டிக்ளரேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். இதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது என்ன பண்ணுது? ப்ரௌசருக்கு சொல்லுது, ஹே இது HTML ஃபைல் அப்படின்னு. அதாவது வெர்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணுது, ப்ரௌசருக்கு கரெக்டாக ரெண்டர் பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், பாஸ்வேர்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. பாஸ்வேர்டில் ஃபர்ஸ்ட் பேஜில் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியான்னு இருக்கும், அது கண்ட்ரியை ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. சேம் அதே மாதிரி தான் டாக் டைப் HTML அப்படிங்கிறதும் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இது HTML5 டாக்குமெண்ட் ப்ரௌசருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். இங்கே நீங்கள் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கை மறக்காமல் போடுங்க. நெக்ஸ்ட் HTML. ஸோ இதுதான் ரூட் எலமெண்ட். இதுதான் ரூட் எலமெண்ட். எல்லா HTML எலமெண்ட்ஸ்க்கும் இது HTML டேக்குள்ள தான் வரும். இந்த HTML டேக்குள்ளார நாம லாங்குவேஜ் டேக் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட வெப்சைட் வந்து எந்த லாங்குவேஜ் இருக்கணுமோ அதை வந்து இது டிசைட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இங்கிலீஷில் வேணும்னா EN கொடுக்கலாம். ஒருவேளை நமக்கு நம்மளோட வெப்சைட் வந்து தமிழில் வேணும் அப்படின்னா TA அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நம்ம இங்கிலீஷில் வச்சுக்கலாம் EN. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஹெட் செக்ஷனுக்குள்ளார சில மெட்டா டேக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் மெட்டா கேர்செட். இதுக்கு வந்து UTF-8. ஸோ இந்த டேக் எதுக்காக அப்படின்னா கேரக்டர் கரெக்டாக டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. நம்ம தமிழ், ஹிந்தி, எமோஜிஸ் எல்லாமே கரெக்டாக காட்டும். UTF-8 அப்படிங்கிறது யூனிவர்சல் கேரக்டர் என்கோடிங்னு சொல்லலாம். ஸோ இதை யூஸ் பண்ணாமல் தமிழில் டைப் பண்ணோம் அப்படின்னா சில சிம்பிள்ஸ் லைக் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம வந்து UTF-8 அப்படிங்கிற மெட்டா டேகை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன டேக் அப்படின்னா மெட்டா வியூப்ளோட். ஸோ இந்த மெட்டா டேக் எதுக்காக அப்படின்னா மொபைல் ரெஸ்பான்சிவாக வரதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொபைலில் வெப்பேஜ் கரெக்டாக டிஸ்பிளே ஆகணும்னா ஜூம் லெவல் செட் பண்ணுறது, வித் வந்து டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுறது எல்லாமே இந்த மெட்டா டேக் பண்ணுது. ஸோ இந்த டேக் யூஸ் பண்ணாமல் நம்ம வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னா மொபைலில் வந்து கரெக்டான வியூக்கு வராது. சொல்லப்போனால் நம்ம எந்த டிவைஸில் டெவலப் பண்ணுறோமோ அந்த டிவைஸில் இருக்கிற மாதிரி தான் நம்மளோட மொபைல் சைஸ்க்கும் வரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெட்டா டேக் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பாடி டேக். இந்த பாடி டேக்கில் கொடுக்கறது எல்லாமே நம்மளோட வெப்சைட், அதாவது வெப்சைட்டில் விசிபிளாக இருக்கும். ஹெட் டேக்கில் கொடுக்கறது எதுவுமே வந்து விசிபிளாக இருக்காது. பாடி டேக்கில் கொடுக்கறது எல்லாமே விசிபிளாக இருக்கும். யூசர் பார்க்குற எல்லாமே பாடிக்குள்ளே தான் இருக்கும். லைக் டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோஸ், லிங்க்ஸ், ஃபார்ம்ஸ் எல்லாமே. ஹியூமன் பாடி மாதிரி நமக்கு கண்ணுக்கு பார்க்குற ஸ்கின், ஹேர், ஹேண்ட் எல்லாமே எக்ஸ்டர்னல் பாடி தான். அதே மாதிரி தான் பாடி டேக்லேயும் இருக்கிறது எல்லாமே யூசர் பார்க்க முடியும். இதுதான் நம்மளோட HTML-ஓட பேசிக் ஸ்ட்ரக்சர். பார்த்தீங்களா? ஸோ நம்ம மேலே ஹெட்டில் கொடுத்த டைட்டில் வந்து ப்ரௌசரில் காட்டும், அதாவது ப்ரௌசர் டேப்பில் காட்டும். பாடியில் கொடுக்குற எல்லாமே நமக்கு ஸ்க்ரீனில் விசிபிளாக காட்டும். இப்போ நம்ம இதை இன்னும் ஷேர் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுறேன்.
சேவ் பண்ணிட்டு இப்போது ஷார்ட்கட்டில் எப்படி வந்து இந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வரேன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். ஓகேவா, இதை முடிச்சுட்டு டேப் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரான HTML ஃபைல் வந்துடும். ஸோ இதை சேவ் பண்ணோம் அப்படின்னாலும் இங்கே பாருங்கள், கிளியராக இருக்கா. இங்கே டாக்குமெண்ட் இருக்கா. ஏன் எங்கள் பாடியில் எதுவுமே இல்லை அப்படின்னா நாம் பாடியில் எதுவுமே கொடுக்கல. இப்போ நான் இங்கே சும்மா H1 டேக் யூஸ் பண்ணி அப்படிங்கிறதோட ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா ஹலோ அப்படிங்கிறதோட வந்திருக்கு. ஸோ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு HTMLோட ஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு எரருமே இல்லாமல் விசிபிளாக ஒரு அவுட்புட் வந்துடும். நெக்ஸ்ட் இதில் இருக்க டேக்ஸில் என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னு பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் H1 டேக். இந்த H1 டேக் யூஸ் பண்ணி நம்ம ஹெட்டிங்கை டிஃபைன் பண்ண முடியும். H1 இது எதுக்காகனா ஹெட்டிங்கை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக. திஸ் இஸ் ஹெட்டிங். மொத்தம் ஹெட்டிங்கில் 6 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. என்னென்ன H1, H2, H3, H4, H5, H6. இப்படி 6 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் டேக் இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் டேக் வந்து H1 தான். அதாவது பிக்கஸ்ட் டேக். ரொம்ப பெரிய டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். மெயினாக சொல்லணும் அப்படின்னா டைட்டிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். H6 அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் டேக். ஸ்மாலஸ்ட் டேக். இதுக்கு இடையில இருக்க H2, H3, H4, H5 எல்லாமே சப் ஹெட்டிங் டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லணும்னா திஸ் இஸ் ஹெட்டிங் இருக்கா, திஸ் இஸ் மெயின் ஹெட்டிங்னு இப்போ நான் மாற்றுறது. மெயின் ஹெட்டிங்னு மாற்றுறேன். ஸோ மெயின் ஹெட்டிங் கீழே ஒரு சப் ஹெட்டிங் கொடுக்கலாம். சப் ஹெட்டிங். இங்கே வந்து சப் ஹெட்டிங் சப் ஹெட்டிங்னு இங்கே போடுறேன். ஓகேவா. ஸோ இதை நான் இப்போ சேவ் பண்ணி காட்டுறேன். நீ இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா, இது வந்து H1 டேக். திஸ் இஸ் மெயின் ஹெட்டிங் இருக்குல்ல, இது வந்து H1 டேக். இது H2 டேக். இது H3 டேக். இது H6 டேக். மோஸ்ட்லியாக பேராகிராஃப்க்கு வந்து H6 இல்லை H5 டேக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. மெயின் ஹெட்டிங்க்கு மட்டும் H1 டேக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டேக் வந்து பேராகிராஃப் டேக். நார்மல் டெக்ஸ்ட் கண்டென்ட் எல்லாமே பேராகிராஃப்ல தான் வரும். ஸோ இப்போ நான் பேராகிராஃப் டைப் யூஸ் பண்ணி காட்டுமா. திஸ் இஸ் த பேராகிராஃப். It contains regular content. Next, sorry, this is another paragraph. Each paragraph is separated by space automatically. இதை நான் சேவ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா,
ப்ரௌசருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸிங் கொடுத்துரும். மல்டிபிள் ஸ்பேஸ் என்டர்ஸ் டைப் பண்ணாலும் ப்ரௌசர் ஒன்றா தான் அதில் காட்டும். ஒவ்வொரு பேராகிராஃபும் ஆட்டோமேட்டிக்காக புது லைனில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்போ நான் இங்கே பேராகிராஃப் டேக் கொடுத்துட்டு இங்கே லைன் 1, நெக்ஸ்ட் லைன் 2, நெக்ஸ்ட் லைன் 3 இப்படி கொடுத்தாலும் அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்களேன். ஸோ ஒரே லைனில் தான் வரும். இப்படி பேராகிராஃப் டேக்காக கொடுக்கக்கூடாது. பேராகிராஃப் டேக் நீங்கள் எத்தனை டைம் என்ட்ரு கொடுத்தாலும் அல்லது ஸ்பேஸ் கொடுத்தாலும் அது கரெக்டான ஸ்பேஸ் லைன் பிரேக் டேக். இந்த லைன் பிரேக் டேக் எதுக்காக அப்படின்னா புது லைனுக்கு போகிறதுக்காக. ஸோ இதை நான் இப்போ டெலிட் பண்ணிட்டு பேராகிராஃப் டேக் உள்ளார மை நேம் இஸ் லித்திகான்னு கொடுக்குறேன். கொடுத்து விட்டு இந்த இடத்துல ஒரு பிஆர் போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் லைனில் ஐம் ஃப்ரம் சென்னைன்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு லைன் பிரேக் டேக். நெக்ஸ்ட் லைனில் ஐ லவ் கோடிங் கொடுத்துட்டு பேராகிராஃப் டேக் இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்த்தீங்களா? இப்போ இங்கே பிரேக் டேக், அதாவது லைன் பிரேக் டேக் யூஸ் பண்ணனால மை நேம் இஸ் லித்திகா, ஐ எம் ஃப்ரம் சென்னை, ஐ லவ் கோடிங் அப்படின்னு புது புது லைனில் வந்திருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரேக் டேக்கு க்ளோசிங் டேக் கிடையாது. இது ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ நீங்கள் பிரேக் லைன் டேக் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸும் ஆயிடும். நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் ரூல், அதாவது ஹெச்ஆர் டேக். 2 செக்ஷனை டிவைட் பண்ணுறதுக்காக இந்த டேக் யூஸ் பண்ணுவாங்க. லைக் எப்படி அப்படின்னா, சி லெட்ஸ் எக்ஸாம்பிள், h2ன்னு போட்டு செக்ஷன் 1 அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் டேக் உள்ளார திஸ் இஸ் செக்ஷன் 1 அப்படின்னு போட்டு கீழே ஒரு ஹரிசாண்டல் டேக், அதுக்கு கீழே ஒரு h2 போட்டு செக்ஷன் 2 இந்த பேராகிராஃப் டேக் உள்ளார திஸ் இஸ் செக்ஷன் 2 அப்படின்னு போட்டு உன்னை சேவ் பண்ண அப்படின்னா நம்மளோட அவுட்புட் இங்கே பாருங்க, இங்கே ஒரு லைன் வந்திருக்கா. ஸோ இதுக்காக தான் ஹரிசாண்டல் ரூல் டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். 2 செக்ஷனை டிவைட் பண்ணுறதுக்காக இந்த ஹரிசாண்டல் ரூல் டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவுமே ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங் டேக்ஸ், அதாவது டெக்ஸ்ட்டை போல்டாக இட்டாலிக் அண்டர்லைன் பண்ண யூஸ் பண்ண டேக் தான் இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ். இதில் நிறைய டைப். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது போல்ட் டெக்ஸ்ட். போல்ட் டெக்ஸ்ட்
ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா நான் அதை பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ பேராகிராஃப் டேக்கு டி போட்டாச்சு. திஸ் இஸ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத டேக் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ராங் டேக் உள்ளார வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டுட்டு அப்படின்னு முடிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பி டேக் உள்ளார திஸ் இஸ் போல்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த போல்ட் டேக் உள்ளார சாரி திஸ் பிக்குள்ளார போல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். போல்ட் டெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணும் அப்படின்னா என்றுமே வந்து நமக்கு போல்டாக காட்டும். அதாவது நம்ம டெக்ஸ்ட்டை வந்து போல்டாக காட்டுறதுக்காக ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு டேகையும் போல்ட் அப்படிங்கிற டேக்கையும் யூஸ் பண்ணுறோம். பெருசாக ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. பட் ஆல்வேஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். இதுதான் பெட்டர் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் இட்டாலிக் டேக் யூஸ் பண்ணலாமா? இட்டாலிக் இட்டாலிக் டேக்கும் நான் பேராகிராஃப் டேகை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு திஸ் இஸ் இஎம் அப்படிங்கிற டேகை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இஎம் அப்படின்னா எம்பசைஸ். இஎம் EHSI is the emphasized. இன்னொன்று என்னன்னா this is I, அதாவது இட்டாலிக். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு பார்த்து இங்கே பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எம்பசைஸ் அப்படிங்கிற டேகுக்கும் இட்டாலிக் அப்படிங்கிற டேகுக்கும் வேரியேஷன். எம்பசைஸ் அப்படின்னா எம்பசைஸ் மீனிங்ல இருக்கு. ஐ அப்படிங்கிறது ஜஸ்ட் விஷுவல் வந்து இட்டாலிக் ஃபார்ம்ல இருக்கும். இதில் நீங்கள் இஎம்ஐ ப்ரிஃபர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அண்டர்லைன் டேக் பார்த்துடலாமா? திஸ் இஸ் இதுக்கு நம்ம யூ டேக் யூஸ் பண்ணி யூ டேக்குள்ளார அண்டர்லைன் அப்படின்னு போட்டு டெக்ஸ்ட். ஸோ அண்டர்லைன் வந்து லிங்க் மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதை அப்பப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னு அண்டர்லைன் அப்படிங்கிற வேர்ட் அண்டர்லைன் ஆகி இருக்கும். மோஸ்ட்டாக இதை லிங்க்குக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கவனமாக இருங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் த்ரூ டேக். ஸ்ட்ரைக் த்ரூ டேக் அப்படின்னா paragraph tag உள்ள original price அப்படின்னு கொடுத்து இதுக்காக delete அப்படிங்கிற tag நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிட்டு 1000 அப்படின்னு கொடுக்குறேன். Now இப்போ எவ்வளோ விலை அப்படின்னா 750 அப்படின்னு இன்னொரு டேக்ல அதே பேராகிராஃப் டேக்ல ஹோல்ட் இன்ஃபோ அப்படின்னு போட்டு இதுக்குள்ளார எஸ் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி
அதுக்குள்ள மீட்டிங் அட் 3 PM அப்படின்னு கொடுக்குறேன். ரெண்டு சேவ் பண்ணி பார்ப்போமா? இங்கே பாருங்க. ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் அவுட் ஆகியிருக்கு. இங்கே மீட்டிங் அட் 3 PM அப்படிங்கிறதும் இங்கே ஸ்ட்ரைக் அவுட் ஆகியிருக்கு. ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு இப்போ புரிஞ்சுதா? ஸ்ட்ரைக் அவுட் அப்படிங்கிறது நீங்கள் எழுதுகிற வார்த்தையை மேலே ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணி புதுசாக என்ன வேணுமோ அதை பக்கத்தில் கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரைக் அவுட் டேக் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன டேக் அப்படின்னா மார்க் டேக். மார்க் டேக். ஸோ இந்த டேக் எதுக்காக அப்படின்னா திஸ் இஸ் மார்க் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மார்க்குக்குள்ள ஹைலைட் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து டெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணுவோம். நம்மளோட டெக்ஸ்ட் வந்து இங்கே ஹைலைட் ஆகியிருக்கும், அதாவது எல்லோ கலரில் ஹைலைட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டேக் வந்து சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் சப்ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டேக் சப்ஸ்கிரிப்ட் அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டேக் சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். இதை பார்ப்போமா? வெயிட். சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஃபார்முலாஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா டேக்ல வந்து வாட்டர் ஃபார்முலா அப்படின்னு போட்டு ஹெச் உள்ளார ஸ்டப் அப்படிங்கிற டேக் போட்டு ஸ்டப் அப்படிங்கிற டேக் போட்டு இதுக்குள்ளார 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ வாட்டர் ஃபார்ம் H2Oவா, ஹெச் ஸ்டப்புக்குள்ளார 2, நெக்ஸ்ட் வந்து O கொடுத்துட்டு இன்னொரு ஃபார்ம்ல ட்ரை பண்ணுவோமா? ஃபார்ம் பேராகிராஃப் டேக் உள்ளார ஏ ஏரியா. ஸோ இதை சேவ் பண்ணிட்டு அப்போமா இங்கே பாருங்க ஸ்டப் அப்படிங்கிறது இந்த 2 வந்து ஹெச்சோட பேஸில் இருக்குது, அதாவது H2O அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லிஸ்ட். இது மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. லிஸ்ட்னா ஐட்டம்ஸை ஆர்கனைஸ் பண்ணி காட்டும். இதில் அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ஆர்டர்ட் லிஸ்ட்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை பார்க்கலாம்.
அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது புல்லட்டின் மார்க்ஸில் காட்டும். பார்க்கலாமா? இதோட டேக் வந்து யூஎல். டேக் வந்து யூஎல். ஸோ இந்த யூஎல்குள்ளார ஸ்ட்ரிங் டேக் போட்டு இதில் மை ஃபேவரட் புக்ஸ், மை ஃபேவரட் ஃபுட்ஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்குள்ளார லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பிரியாணி, நெக்ஸ்ட் தோசா, ஐஸ்கிரீம் இதை கொடுத்தேன் அப்படின்னு எனக்கு புல்லட்டின் பாக்ஸில் வரும். யூஎல் அப்படிங்கிறது அன்ஆர்டர் லிஸ்ட், அதாவது ஒரு கண்டெய்னர். லிஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு லிஸ்ட் அப்படிங்கிறது கண்டெய்னருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமையும் லிஸ்ட் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் ஆர்டர் லிஸ்ட். இந்த ஆர்டர் லிஸ்ட்ல இது இப்போ வந்து பார்க்க போகிறது ஆர்டர் லிஸ்ட். இது சேம் நான் H3 டேக் கொடுக்குறேன். அந்த டேக்குள் H3 டேக் கொடுக்குறேன். ஸோ இந்த டேக்குள்ளார நான் ஹாவ் டு மேக் டீ அப்படிங்கிறத சும்மா போட்டிருக்கேன். இப்போ நம்ம டீ எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதான் அதுவும் ஆர்டர் லிஸ்ட்டில், அதாவது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் பாயில் வாட்டர். நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் ஆட் பவுடர். நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் பவுடர் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர். நெக்ஸ்ட் லிஸ்ட்குள்ளார மில்க் அனுப்பணும். மில்க். நெக்ஸ்ட் டீயோட ஃபைனல் டச் என்னது? ஸ்ட்ரெயின் அண்ட் சர்வ். ஸ்ட்ரெயின் அண்ட் சர்வ். ஸோ இப்போ அதை சேவ் பண்ணிட்டு பார்த்தோம். நமக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம டைப்பில் வந்திருக்கு. அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு புல்லட்டின் மார்க்ஸில் வரும். இந்த ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு பாயிண்ட், அதாவது இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் இந்த ஸ்டெப், அதாவது 1 2 3 4 5 அப்படின்னு ஆர்டர் வைஸில் இருக்கும். இப்போ நம்ம பாடி டேகை மட்டும் கிளியர் பண்ணிட்டு புது எக்ஸாம்பிள் பார்ப்போமா? புது எக்ஸாம்பிள்னா வேறு எதுவும் இல்லை, நெஸ்டட் லிஸ்ட். ஸோ இப்போ நான் வந்து லிஸ்ட்டை லிஸ்ட் பண்ணுவேன். ஸோ நெஸ்டட் லிஸ்ட் அப்படிங்கிறது லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட், காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் வந்து H3 டேக் யூஸ் பண்ணி மை ஸ்டடி பிளான் அப்படின்னு ஒன்று போடுறேன். ஸோ இதில் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்குள்ளார ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்குள்ளாரையே ஒரு லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட்குள்ளார HTML CSS JavaScript அப்படின்னு கொடுக்கும். ஸோ
அடுத்த லிஸ்ட்குள்ளார டெவலப்பர் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளார லிஸ்ட், அந்த லிஸ்ட்குள்ளார node.js, அடுத்த லிஸ்ட்குள்ளார பைத்தன், அடுத்த லிஸ்ட்குள்ளார டேட்டாபேஸ். ஸோ இதை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார அதர் ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டு ஸோ அந்த லிஸ்ட்குள்ள ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட், அதுக்குள்ளார அகெயின் ஒரு லிஸ்ட், அதில் git and github உள்ளார ரெஸ்பான்சிவ் டிசைன். ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணோம் அப்படின்னு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? பார்த்தீங்களா? HTML, CSS, JavaScript, Python, database, others with nested list. ஒரு unordered list, அதுக்குள்ள ஒரு லிஸ்ட், மறுபடியும் அதுக்குள்ள ஒரு unordered list, அந்த unordered லிஸ்ட்குள்ளார லிஸ்ட். ஸோ நீங்கள் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு unordered லிஸ்ட் உள்ளார லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணாமல் அப்படியே நாம் டைப் பண்ணக்கூடாது. ஒரு unordered லிஸ்ட்குள்ளார ஒரு லிஸ்ட் போட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ளார தான் நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டேக் ப்ரீ டேக். இந்த டேக் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, எக்ஸைட்டாக டைப் பண்ணுறது அதே மாதிரி டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நான் ப்ரீ டேக் அப்படின்னு ஒன்று போட்டுறேன். ஸோ அந்த ப்ரீ டேக்குள்ளார நான் ஃபங்க்ஷன், நானே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தேன், ஃபங்க்ஷன் கிரீட்னு போட்டு console.log என்னடா என்னென்னமோ எழுதுறாளே, ஹலோ வேர்ல்ட் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் எழுதுறேன். ரிட்டன் ட்ரூ. ஸோ இப்போ நான் இந்த பிரிண்ட் டிக்டோவை இங்கே என்ன இருக்கோ அப்படியே தான் வந்திருக்கும். இந்த டார்கெட் யூஸ் பண்ணுறனால நமக்கு வந்து இந்த டார்கெட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறதுனால இப்போ நம்ம கிளிக் பண்ணுற வேர்ட் வந்து இந்த டார்கெட் பிளாங்க் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறதுனால நம்ம கிளிக் பண்ண போகிற வெப்சைட் வந்து புது டேப்பில் வந்து ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா புது டேப்பில் வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ இதுக்காக தான் இந்த டார்கெட் பிளாங்க் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது இமேஜ். இப்போ எப்படி வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து ஒரு இமேஜை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இப்போ இமேஜ் டேக் யூஸ் பண்ணுறோம். இமேஜ் டேக் யூஸ் பண்ணிட்டு சோர்ஸ் அப்படி இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து நான் கோடிங் அப்படின்னு கொடுத்துட்டு இமேஜஸ்க்கு போகிறேன். இமேஜஸில் எனக்கு ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கலாம். இதை வந்து நான் சேவ் பண்ணி இமேஜை வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ இமேஜ் எப்படி சேவ் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து உங்களோட கோடிங்கை உங்களோட HTML ஃபைலை சேவ் பண்ணிங்களோ சேம் அதே ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த இடத்துல வந்து டவுன்லோட் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் VS கோட் போயிட்டு சோர்ஸ்குள்ளார இங்கே பார்த்தீங்களா, சேம் நம்ம எந்த ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணுறோமோ அதை வந்து இங்கே காட்டும். நான் வந்து HTML ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே HTMLக்குள்ள வந்து
டவுன்லோட் டாட் ஜேபிஜின்னு காட்டுதா? ஸோ அதை வந்து இங்கே கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து காட்டும். ஸோ டவுன்லோட் டாட் ஜேபிஜின்னு கொடுத்துட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து ஆல்ட் அப்படின்னு ஒரு டேக் ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆட்ரிபியூட் எதுக்காக அப்படின்னா, நமக்கு நம்மளோட இமேஜ் வந்து லோட் ஆகி வரல அப்படிங்கும்போது இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற, அதாவது இந்த இமேஜுக்கு பதிலாக அந்த இமேஜோட டிஸ்கிரிப்ஷனை வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து நமக்கு காட்டும். அதுக்கு தான் இந்த ஆல்ட் டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து கோடிங் இமேஜ் நான் போடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவ்வளோ அந்த இமேஜ் வந்து இங்கே வந்திருக்கு. நம்ம வந்து இதுக்கு சைஸ் செட் பண்ணலாம். இப்போது இதுக்கு வந்து நான் வித்து வந்து ஒரு 200 கொடுக்குறேன். இப்போ இதோட இமேஜ் சைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்ன டேக்ஸ் பார்த்துருக்கோம் அது எல்லாத்தையும் வச்சு ஒரு டெமோ மாதிரி பண்ணி காட்டலாம். அதாவது ஒரு குட்டியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து நீங்களும் வந்து கூட சேர்ந்து டைப் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களோட லேர்னிங் வந்து 90% ஆகும். ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லேர்னிங் 30% தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து போடுறேன். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டிவ் மார்க் போட்டு டேப் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு HTML ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஸோ நான் இங்கே டைட்டிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வெப்சைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாடிக்குள்ளே நான் நேவிகேஷன் கொடுக்குறேன். நேவிகேஷன் கொடுத்துட்டு அதுக்குள்ளார ஆங்கர் டேக் கொடுக்குறேன். ஆங்கர் டேக்கில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்ஷன் வந்து ஹோம் செக்ஷன். ஸோ நேவிகேஷனை வந்து லாஸ்ட்டாக கொடுக்கலாம். அப்போ தான் நம்ம என்னென்ன பார்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் செக்ஷன். ஸோ நான் வந்து அதுக்கு H1 டேக் யூஸ் பண்ணுறேன். H1 டேக்குள்ளார வெல்கம் டு HTML கொடுத்துட்டு, ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து H2 டேக் யூஸ் பண்ணி HTML பேசிக் ப்ராஜெக்ட் தானே பண்ணுறோம். ஸோ அதை கொடுக்கலாம். HTML பேசிக் ப்ராஜெக்ட். ஸோ H3ல ஃபார் பிகினர்ஸ். ஸோ இதை கொடுத்துட்டு இதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்கில் HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு போட்டு நம்ம இந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ராங் டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம லெட்டர்ஸ் வந்து அங்கே போல்டாக இருக்கும். ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இதை கொடுத்துட்டு, ஸோ இந்த பேராகிராஃபில் ஒரு பிரேக் டேக், அதாவது லைன் பிரேக் டேக் யூஸ் பண்ணுறேன். அது அடுத்து இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட். இங்கே வந்து ஒரு இட்டாலிக் டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இட்டாலிக் டேக் யூஸ் பண்ணும்போது நம்மளோட அந்த லெட்டர் வந்து சம் இட்டாலிக் ஸ்டைலில் இருக்கும். வெப் பேஜஸ் கொடுத்துட்டு பேராகிராஃப் டேக் க்ளோஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் ரூ, அதாவது ஒரு லைன் டேகு HR கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன செக்ஷன் கொடுக்க போகிறேன்னா அபவுட் செக்ஷன். சேம் அபவுட் செக்ஷனில் வந்து H2 டேக் யூஸ் பண்ணி இங்கே வந்து அபவுட் HTML நாம் இங்கே HTML என்ன பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு பேராகிராஃப் டேக். இந்த பேராகிராஃப் டேக்ல லேர்னிங் இங்கே எம்பசைஸ் டேக் யூஸ் பண்ணுறோம். HTML கொடுத்துட்டு இஸ் the first thing.
development. Next. Next, it is very easy to understand. அப்படின்னு கொடுத்து இங்கே பேராகிராஃப் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன டேக் யூஸ் பண்ண போகிறோம்னா ப்ரீ டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீ டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரீ டேக்குள்ளார நான் HTML CSS JavaScript கொடுத்து இங்கே ப்ரீ டேக் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் செக்ஷன்ஸ். ஸோ இது வந்து அடுத்த செக்ஷன் H2 அப்படின்னு போட்டு ஸோ இங்கே வந்து HTML டாபிக்ஸ். இங்கே நான் அன்னோட லிஸ்ட் யூஸ் பண்ணி என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ண போகிறேன். அன்னோட லிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட் டேக் போட்டுக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஹெட்டிங்ஸ் பார்த்தோம். ஸோ ஹெட்டிங்ஸ். அடுத்து என்ன பார்த்தோம்? பேராகிராஃப் டேக் பார்த்தோம். ஸோ பேராகிராஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிங்க்ஸ். நெக்ஸ்ட் லிஸ்ட் பார்த்தோம். லிஸ்ட். அடுத்து இமேஜஸ் பார்த்தோம். இமேஜஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு பேராகிராஃப் போட்டு learn more about ஸோ இப்போ வந்து லிங்க் வந்து நியூ டேப் ஓப்பன் ஆகல. ஸோ அதுக்காக இந்த பேராகிராஃப் டேக்குள்ளார we are அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்குள்ளாரே நான் வந்து உங்களுக்கு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஆங்கர் டேக்குள்ளார யூஸ் பண்ணி https www.infotechies.com. ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூ பேஜ் ஓப்பன் ஆகுங்க. டார்கெட் ஈக்குவல் டு underscore blank. இந்த இடத்துல நான் வந்து Infotechies அப்படின்னு கொடுத்துட்டு பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஒரு ஹரிசாண்டல் ரூட் போடணும். HR யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கான்டாக்ட் செக்ஷன். இங்கேயும் நான் வந்து ஒரு H2 டேக் யூஸ் பண்ணுறேன். H2 டேக் யூஸ் பண்ணி கான்டாக்ட் செக்ஷன்ஸ் இது. ஸோ இங்கே ஒரு பேராகிராஃப் டேக். இந்த பேராகிராஃப் டேக்கில் ஃபார் மோர் tutorials இங்கே ஒரு பிரேக் டேக்.
visit our channel. So last இன்னொரு paragraph இருக்குல்ல, thank you learning HTML போட்டு நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நம்மளோட பேஜ் போய் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா செக்ஷன் பை செக்ஷனாக இருக்குது. ஸோ இப்போது நாம் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேம் இன்னொரு பேஜ்க்கு மூவ் ஆகும். இப்போ நமக்கு ஸ்க்ரோலபிள் லிங்காக இருக்கணும்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம நேவ் பார் வைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாடிக்குள்ளார இங்கே வந்து நான் புரியறதுக்காக நேவ் செக்ஷனும் போடுறேன். நேவ் செக்ஷனுக்குள்ள நேவ் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஹெச்எஃப் டேக் ஆங்கர் டேக்ல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கர் டேக்ல ஹெச்எஃப். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன போட்டிருக்கோம், ஹோம் செக்ஷனா. ஸோ இந்த ஹோம் செக்ஷனில் இந்த H1குள்ளார நான் ஐடி அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஐடியை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஹேஷ் சரி ஸோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஹோமை வந்து இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேஷ் ஹோம் அப்படின்னு போட்டு இந்த க்ளோஸ் பண்ணிடலாம். என்ன பேஜ் ஹோமா, ஸோ ஹோம் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து ஒரு லைன் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை சேவ் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசர் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஹோம் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணால் நம்மளோட ஹோம் பேஜ்க்கு வந்துடும். அதாவது ஸ்மூத் ஸ்க்ரோலிங்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன செக்ஷன் போட்டிருக்கோம், சேம் அதே மாதிரி ஹெச்எஃப் போட்டு அபவுட் ஹேஷ் அபவுட் இதோட நேம் என்னது அபவுட் செக்ஷன். அபவுட் செக்ஷனுக்கும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். அபவுட் செக்ஷனில் H2வில் போயிட்டு ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு அபவுட் அப்படிங்கிற நேமாக போட்டுருவோம். ஸோ இதையும் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம்னா இங்கே அபவுட் செக்ஷன்ஸ் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா செக்ஷன்ஸ்க்கும் இதே மாதிரி போட்டுருவோம். ஸோ இங்கே ஒரு ஆங்கர் டேக் சேவ் சிம்பிள் போட்டு டாபிக்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு டாபிக்ஸ்லாம் சேம் ஆங்கர் டேக் சிம்பிள் லாஸ்ட்டாக பார்த்தது கான்டாக்ட். ஸோ கான்டாக்ட் க்ளோஸ் பண்ணிட்டு கான்டாக்ட். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போதும் நம்மளோட வெப்பேஜில் வந்து அந்த செக்ஷனுக்கு ஸ்மூத்தாக ஸ்க்ரோல் ஆகும். நான் அபவுட் செக்ஷன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அபவுட் செக்ஷனுக்கு ஸ்க்ரோல் ஆகும். இப்போ டாபிக்ஸ் பேஜ் கிளிக் பண்ணுறேன். ஸோ டாபிக்ஸ் பேஜ் இங்கே இருக்கனால ஸ்க்ரோல் தெரியல. நெக்ஸ்ட் கான்டாக்ட் பேஜ் நம்ம வந்து இங்கே ஹிஸ்டுக்கெலாம் கான்டாக்ட் கொடுக்கல. ஸோ இங்கே ஐடி கான்டாக்ட் சேம் ஓகே. கான்டாக்ட் கொடுத்தோம் அப்படின்னா கான்டாக்ட் பேஜ்க்கு ஸ்க்ரோல் ஆகி காட்டும். இவ்வளோதான் டெக்கீஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை HTML யூஸ் பண்ணி எப்படி பில்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேபிள்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கீப் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.